இந்த சோனாலி கோழி பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்த ரக கோழி. அந்த கோழி நம்ம சைடு வந்து வளரும் போது வெயிலுக்கும் தாக்கு பிடிக்கும், குளிருக்கும் தாக்கு பிடிக்கும், கிளைமேட் நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லா தாக்கு பிடிக்கும், இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கிற கோழிங்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணி எடுத்தது. வருஷத்துக்கு 230 முட்டை இங்க எடுக்கலாம். ரெண்டாவது அடையில உட்கார்ற மாதிரி கோழியா இருந்துச்சுன்னா நமக்கு இவ்வளவு முட்டை கிடைக்காது. நமக்கு முட்டை அதுல அதிகமா கிடைக்குது. ஏன் சொல்றேன்னா இப்போ உட்காந்துச்சுன்னா ஒரு பேட்ச் கிளியர் பண்றதுக்கு 3-4 மாசம் டைம் எடுத்துக்கும். மெயினா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன இடம் இருக்கு, ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு அப்படின்னா 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 கோழி விட்டு வளர்த்துறேன். அந்த கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, ரிட்டையர் ஆனவங்க, காலேஜ் பசங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபுல் டைமா நம்ம கேர் பண்ண அவசியம் கிடையாது. எடுத்த உடனே நீங்க லாபம் பார்க்கணும்னு நினைச்சு வரவே கூடாது. வளர்த்தும் போது என்னென்ன பிரச்சனை வரும், இந்த டைம்ல இந்த மாதிரி கோழிக்கான மருந்து கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு 100 கோழி வாங்குறீங்கன்னா ஒரு கோழி கூட அது இறந்து போகாம நீங்க பாதுகாத்துக்கணும். நீங்க ஒரு கோழி தானே இறந்து போச்சுன்னு அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு 1, 2 ஆகும், 2, 3 ஆகும். ஒரு கோழி கூட இறக்க விடாம நம்ம பாதுகாத்துக்கிறதா இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபகரமா வரும்.